புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகம் அனைத்துமே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆற்றலும் எழிலும் அவர் திருமுன் உள்ளன, மாட்சியும் புகழ்ச்சியும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த நாளை இறைவனுடைய திருப்பாதத்தை வைத்து ஜெபிப்போம். இந்த நாள் மட்டும் இறைவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார், அதற்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து நம்மையும் அந்த குடும்பத்தையும் இந்த உலகத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்க, இந்த தொற்று நோயிலிருந்து நம்மை அதிசீக்கிரத்திலே விடுவிக்க இறைவனுடைய அருளையும் ஆசியும் நாடி தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். இந்த கல்வாரி வழியை தகுதியான முறையிலே ஒப்புக் கொடுக்க தடையா இருக்கும் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பையும் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப படுத்தியருளும். இவ்வாறு அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 21, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 16 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலில் சமாரிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாபு நாபோத்திடம், உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டம் ஆக்கும்படி என்னிடம் கொடுத்து விடு. அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன். உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான். அதற்கு நாபோத்து ஆகாபிடம், என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றார். என் மூதாதையரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரேலனாகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான். உணவருந்த மறுத்துவிட்டான். அப்போது அவனுடைய மனைவி ஈசபேல் அவனிடம் வந்து, நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர்? ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டான். அதற்கு அவன் அவளிடம், நான் இஸ்ரேலனாகிய நாபோத்திடம் பேசினேன். உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்து விடு. உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன். அதற்கு அவன்,
என் திராட்சை தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான். அப்போது அவன் மனைவி ஈசபேல் அவனை நோக்கி, இஸ்ரேலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது? எழுந்திருந்து உணவருந்தி மனமகிழ்வாயிரும். இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றார். எனவே அவள் ஆகாபின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினார். அம்மடல்களில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமரச் செய்யுங்கள். அவனுக்கு எதிராய் இழிமனிதர் இருவரை ஏவிவிட்டு, நீ கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்டச் செய்யுங்கள். பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள். நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் ஈசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர். அப்பொழுது அந்த இழிமனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிரே உட்கார்ந்தனர். அந்த இழிமனிதர் மக்களை பார்த்து, நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர். எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்றனர். பிறகு அவர்கள், நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று ஈசபேலுக்கு செய்தி அனுப்பினர். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை ஈசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாவை நோக்கி, நீர் எழுந்து சென்று இஸ்ரேலனாகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும். நாபோத்து உயிரோடு இல்லை, அவன் இறந்து போனான் என்றார். நாபோத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கிக் கொள்ள புறப்பட்டு போனான். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 5. நாம் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். இறைவசனங்கள் 1 மற்றும் 2a. ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும். என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை உற்று கேளும். ஜெபப்பாடல். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். இறைவசனங்கள் 4 மற்றும் 5a. ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண் முன் நிற்க மாட்டார். ஜெபப்பாடல். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். இறைவசனங்கள் 5b மற்றும் 6. தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். ஜெபப்பாடல். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும்.
பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை சொற்றொடர்கள் 38 42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கண் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கண் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்பவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புபவருக்கு முகம் கோணாதீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம், ஒரு அடிமைக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் என்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். ஒரு அடிமைக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை மோசே காலத்தில் இருந்ததை நாம் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். ஒரு அடிமை பதில் பழிக்கப்பட வேண்டும், பழிவாங்கப்பட வேண்டும். மேலுமாக அவர் என்ன தலைவர் சொல்கிறாரோ அதற்கு மறுபேதம் சொல்லாமல் அவர் அனைத்து தண்டனைகளையும் ஏற்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை பற்றி நாம் இன்றைய நற்செய்தியை வாசித்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதன் வழியாக நமக்கு மாற்று சிந்தனையும் மாற்று செயல் வடிவங்களையும் நமக்கு எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். பிறர் நம்மை அறைகின்ற பொழுது அதை தடுத்தால் நம்மை இன்னும் தள்ளிவிட்டு விடுவார்கள். ஆனால் நாம் நம்மையே உகந்து கொடுத்தால் அவர்கள் நம்மிடம் தள்ளி வருவார்கள் என்கின்ற ஒரு செய்தியை இறைவன் வழங்குகின்றார். ஆகவே பிறர் நம் மத்தியிலே கோபத்தோடு இருக்கின்ற பொழுது, நமக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது நாமவே சென்று இதை கொடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் மனம் உடைந்து போவார்கள். அவர்கள் தண்டனை கொடுப்பதற்கு முன்பாகவே நாமவே சென்று இவ்வாறாக நான் செய்து கொள்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது அவர்களுடைய திட்டங்கள் மாறுகிறது. நம்மை அறைய வருபவர்களுக்கு நமது கண்ணத்தை காட்டுகின்ற பொழுது அவருடைய மனநிலை நிச்சயமாக மாறுபடுகிறது. அடி வாங்குவதற்கு துணிந்து நிற்கிறார்களே என்கின்ற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே தோன்றி அவர்களுடைய மனமாற்றத்திற்கு அவை வழிவகுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாம் நமது தண்டனையை மட்டும் நாம் நிறுத்திவிடவில்லை, எதிரியின் மனதை கூட நாம் இயேசுவினுடைய இந்த சிந்தனை வழியாக மாற்றுகின்றோம். அறை வருபவருக்கு நமது கண்ணத்தை காட்டுகின்ற பொழுது நல்ல மனிதன் போல இருக்கிறது, நாம் ஏன் இவரை அறிய வேண்டும் என்கின்ற ஒரு மனமாற்றம் அந்த நபருக்கு பிறக்கிறது. நாமும் அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு வழியும் பிறக்கிறது. ஆகவே இயேசு பிரியமானவர் இத்தகைய எண்ணற்ற விழுமியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விவிலியத்திலே கொடுத்திருக்கிறார். ஆகவே நாமும் கூட நமது வாழ்விலே இவற்றை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது அன்பின் வழியாக நாம் நம்மையும் காப்பாற்றிக் கொண்டு பிறருடைய வாழ்வையும் காப்பாற்றுவதற்கு, அவருடைய ஆன்மாவை காப்பாற்றுவதற்கு, அவருடைய மனமாற்றம் அடைவதற்கு நாம் வழிவகுப்பவர்களாக நாம் இருக்கின்றோம். ஆக இந்த பரிசுத்தமான நாளிலே கடவுளுடைய இந்த உள்நோக்கத்தை நாம் புரிந்து கொள்வோம். எண்ணற்ற நபர்கள் நம் மத்தியிலே சொல்வதற்கு இது ஒரு கோழைத்தனம், இது வீரத்தனம் அல்ல. ஒருத்தர் அடிக்க வராரு, திருப்பி அடித்தாதான் அது வீரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பல்வேறு தருணங்களே இப்பொழுது பள்ளிகள் இல்லை, பள்ளிகள் நடைபெற்றிருந்த அந்த தருணத்திலே நான் பார்க்கின்றோம், ஒரு குழந்தை அடிச்சுட்டு அழுதுட்டு வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, அடியை வாங்கிட்டு வந்த 4 அடி குடிச்சிட்டு வந்துருக்கூடாது அப்படின்ட்டு அடியை அல்லது இந்த பகைமையை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு சமூகத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த மாற்று சிந்தனை நிச்சயமாக நமது வாழ்விலே ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அவரை மன்னித்து விடு, தெரியாமல் அடித்திருப்பார், அவரை மன்னிச்சுடு,
நாளைக்கு அவர் வந்து உங்கள்கிட்ட பேசலன்னா கூட நீயே போயிட்டு அவரிடம் பேசி. இதுதான் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய அந்த அன்பு கட்டளையிலிருந்து நமது பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்கு கற்றுத்தர வேண்டிய பாடம். பகைமையை வளர்க்காமல் அந்த பகைமைக்கு ஒரு முடிவு கட்டி புதிய ஒரு உறவை துவங்குவதற்கு இறைவன் நமக்கு வழியை கற்றுத்தருகின்றார். அந்த வழியை நாம் பின்பற்றுவோம், நமது சந்ததியினருக்கும் இதை நாம் கற்றுத்தருவோம். இறைவன் நம்மையும் நமது தலைமுறையையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடையமான பலியெல்லாம் தந்தையாக இறைவனை பெற்றார்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்று வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவுக்குரிய மனிதருக்கு, அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாற்றி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தில் மகிழ்கின்றன. அவர்களுடைய எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உங்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
வருகின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிய உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிக மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியிலும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயம். கடமை கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்ஸ் அம்மாள் கோடியார், புனித அந்தோனியா, புனித ஜான் மரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உள்ளது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆண்டு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்று நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக கல்வாரி வழியின் வழியாக நமக்கு அருளக்கூடிய அமைதி, ஒற்றுமை, சமாதானத்தின் மகிழ்வை நம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவன், நீ கலங்காதே, திகையாதே, அச்சம் கொள்ளாதே, நான் உனக்கு புதிய வழியை காட்டுவேன் என்று சொல்லக்கூடிய அன்பின் இயேசு நமத்தில் எழுந்தருளி வந்திருக்கிறார். செம்மறியின் திருவிருதுக்கு அழைக்க பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிழம் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில் வாழ்வளிப்பதாக. ஆமென்.
செல்லுங்கள். அவரது ஒளியை பெறுவீர்கள். உங்கள் முகங்கள் அவமானத்திற்கு உள்ளாகாது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாம் வல்ல தந்தையே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் அது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர்